எதுக்கு இப்படி பேசுகிறாரு, அப்படி என்ன தான் ஆச்சு, அந்தளவுக்கு சீன் இருக்கான்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தனுஷ் அவர்களுக்கு நிறைய மறைமுகமான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது உண்மை தான். சுச்சிலீக்ஸில் ஆரம்பித்த டிவோர்ஸ் வரைக்கும் ரீசெண்டாக அவர் டைரக்ட் பண்ண 2 படமுமே ஆவரேஜ் லெவலுக்கு பேசப்பட்டு ரொம்ப நூடுல்ஸ் ஆகிட்டார். இனி வரப்போகிற இட்லி கடை எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரில. இவருக்கு இருக்கிற ப்ரெஷரை மறைக்கிறதுக்கு தான் கண்டினியூஸாக படம் நடித்து டைரக்ட் பண்ணி தன்னோட கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி தோணுது. ஆனால் டைரக்ஷனில் காட்டுற சின்சியாரிட்டி கதை எழுதுகிறப்ப அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன சாதிச்சிட்டாருன்னு இப்படி ஸ்டேஜில் ஒப்பாரி வைக்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே அவர் நிறைய சாதிச்சிட்டாரு. ஆனால் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி மாஸ் டயலாக் சொல்லிட்டு சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறத நிப்பாட்டினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தனுஷ் இஸ் அ டேலண்டட் ஆக்டர். அவர் இந்த மாதிரி சீப்பான ட்ரோல்ஸில் மாட்டாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. நன்றி லாக்டவுன் கதாஸ். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். More videos on the way.